ஏமாத்துற யாருமே நல்லாவே இருக்க கூடாது. அண்ணி அண்ணி இருங்க அண்ணி. அண்ணி அண்ணி அண்ணி. ஏ ரஞ்சிதா விடு. ஏமா அந்த வழியில இப்படிதான் கொஞ்ச நாள் புலம்புவாங்க. நல்லதுதான் நடந்திருக்குன்னு அப்புறம் மனசை தேத்திப்பாங்க. நீ விட்டுற. உன் வாழ்க்கையிலயும் சீக்கிரம் நல்லது நடக்க போகுதுக்கா. நம்ம கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. உனக்கும் அந்த ஆள்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். இனிமே நீயும் நிம்மதியா இருக்கலாம். படுத்துக்கோங்க. அம்மா கொடுங்கம்மா, நான் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வரேன். சரிம்மா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. நீங்க உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. கல்பனா, நீ சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டது. சுதா அம்மா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்கம்மா. சரி, வித்யா சாப்பிட்டாளா? அக்கா இன்னும் வீட்டுக்கே வரலையேம்மா. வீட்டுக்கு வரலையா? ஏமா மணி 8:30 போகுது. அவ வீட்டுக்கு வராம எங்க போயிருக்கா? அவளுக்கு போன் பண்ணி பாத்தீங்களாமா? பண்ணி பார்த்தாத்து, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. திரும்பவும் கால் பண்ணி பாருமா. சரிங்க அத்தை. அத்தை இப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஏமா இவ்ளோ நேரம் ஆயும் ஒருத்தி வீட்டுக்கு வரலன்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அவ வீட்டுக்கு வந்துட்டா என் மேல இருக்கிற கோவத்தினாலதான் என் முன்னாடி வராம இருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா, நீங்களும் அக்கா மேல கோவமா இருந்ததுனாலதான் நாங்க எதுவுமே சொல்லலமா. எனக்கு அவ மேல கோவம் இருக்கதான் செய்யுது. அதுக்காக அவ வராம இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுவேனா? அவ நேரத்துக்கு வரணும் தானமா என் மனசு அடிச்சுக்கும். கோவில்ல இருந்து நமக்கு முன்னாடி அவ கிளம்பிட்டா. நேர வீட்டுக்கு வராம அவ எங்க போய் உட்கார்ந்துருக்கான்னு தெரியலையே. சுதா, அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாத்தியா? அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அக்கா அங்கெல்லாம் எங்கேயும் போலையாம்.